எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம வந்து 2 BHK தனி வீடு அஃபோர்டபுள் பிரைஸ்ல பார்க்க போறோங்க. இந்த சரௌண்டிங்ல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி சேல் பண்ணக்கூடிய நிறைய வீடுகளை கம்பேர் பண்ணும்போது இந்த வீட்டோட ஸ்பேசிஸான பிளானிங்க்கு இந்த வீட்டோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுள் பிரைஸ்ல இருக்கு. இந்த பிரைஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் 2 கார் நிறுத்துற அளவுக்கு பார்க்கிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சரௌண்டிங்ல நம்ம நிறைய வீடுகளை வந்து வீடியோ எடுத்து போட்டுட்டு இருக்கோம். 3 BHK வீடு எடுத்திருக்கோம், 4 BHK வீடு எடுத்திருக்கோம். ஒரு 7 சீட்டர் கார் நிறுத்துற அளவுக்கு அதிகபட்ச பார்க்கிங் ஸ்பேஸ் கொடுத்து நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இந்த வீடு வந்து ஒரு 2 BHK வீடு அஃபோர்டபுள் பிரைஸ்ல கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த வீட்டில் 2 கார் நிறுத்துற அளவுக்கு பார்க்கிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. 15க்கு 17ங்கிற அளவில் இருக்குங்க. இது வந்து இந்த வீட்டோட ஒரு முக்கியமான ஹைலைட்டாக நான் பார்க்குறேன். அதனால தான் இன்ட்ரோலேயே சொல்லிடலாம்னு சொல்லிட்டேன். அதை தாண்டி இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு கூடிய இந்த வீட்டில் வந்து 2 கார் நிறுத்துற பார்க்கிங் ஸ்பேஸ், 16க்கு 16ங்கிற அளவில் லிவிங் ஸ்பேஸ், 8க்கு 8ங்கிற அளவில் தனியாக ஒரு டைனிங் ஸ்பேஸ், 8க்கு 8ங்கிற அளவில் தனியாக ஒரு கிச்சன் ஸ்பேஸ், 10க்கு 16ங்கிற அளவில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம், அதில் வந்து 5க்கு 10ங்கிற அளவில் ஒரு அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம், 10க்கு 10ங்கிற அளவில் ஒரு கிட்ஸ் பெட்ரூம், அங்கே வந்து 5க்கு 5ங்கிற அளவில் ஒரு அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம், அது போக அவுட் சைடில் 5க்கு 5ங்கிற அளவில் அவுட் டாய்லெட் கம் பாத்ரூம், யூட்டிலிட்டி ஸ்பேஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை பற்றி நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு கூடிய இந்த வீடு வந்து வடக்கு பார்த்த மாதிரியான சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரியான மெயின் டோர் வச்சு 2.25 சென்ட் லேண்ட் ஏரியாவில் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே 1100 ஸ்கொயர் ஃபீட்டில் ரெடி பண்ணியிருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் சிம்பிள் அண்ட் மினிமலிஸ்டிக்கான டிசைன்ஸ் தான் கொடுத்துருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் பார்க்குறதுக்கு வந்து நல்லா லக்ஸரியாக கிராண்டாக இருக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரியான பெயிண்டிங் ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குங்க. லைட் ஒர்க்ஸ் எல்லாம் நிறையவே பண்ணியிருக்கிறாங்க. என்ட்ரன்ஸ் கேட் பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங்க்கு தனியாக ஒரு கேட்டும், நார்மலாக நம்ம நடந்து போகிறதுக்கு விக்கெட் கேட்டும் கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கிங்க்கு நம்ம ரேம்ப் இருக்குது, விக்கெட் கேட்டுக்கு வந்து ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. கேட்டில் வந்து லேசர் கட் டிசைன் ஒர்க்லாம் பண்ணியிருக்கிறாங்க. பார்க்குறதுக்கு நல்லா இருக்குங்க. இந்த கேட் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா 15க்கு 17ங்கிற அளவில் ஒரு பெரிய 7 சீட்டர் கார் நிறுத்திட்டு இந்த சைடு நீங்கள் ஒரு ஹேட்ச்பேக் கார் நிறுத்துற அளவுக்கு பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்குது. இல்லை ஒரு 7 சீட்டர் கார் நிறுத்தினீங்கன்னா நிறைய 2 வீலர் நிறுத்துற அளவுக்கு பார்க்கிங் ஸ்பேஸில் இடம் இருக்கும். டார்க் அண்ட் லைட் பேட்டர்னில் இருக்கிற மாதிரியான பார்க்கிங் டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க. ஜனமொழியில் போர்வெல் வாட்டர் சம்பளம் கொடுத்துருக்காங்க. வாலுக்கு ஃபுல்லாமே கிளாஸான செராமிக் டைல்ஸ் டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷன்லேயே பிளான் பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பெயிண்டிங் ஒர்க்கு, லைட் ஒர்க்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. பார்க்கிங் ஸ்பேஸில் நமக்கு ரைட் சைடில் டெரஸ் போகிறக்கான ஸ்டார் கேஸ், அங்கே ஒரு அவுட் டாய்லெட் பாத்ரூமு, அப்போ இபி மீட்டருக்கான ஸ்பேஸ்லாம் செட் பண்ணி அங்கே வந்து கபோர்ட் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. இது வந்து வீட்டோட மெயின் டோருங்க. இந்த வீடு வந்து வடக்கு பார்த்த மாதிரியான சைட்டில் கட்டியிருக்காங்க. வீட்டோட மெயின் டோரும் வடக்கு பார்த்த மாதிரி தான் இருக்குது. தேக்கு மரத்தில் ஃப்ரெஞ்ச் டோர் டைப்பில் கொடுத்துருக்காங்க. இந்த டோருக்கு வந்து 2 ஸ்டெப்ஸ் ஏறி போகிற மாதிரி பிளான் அமைஞ்சிருக்கு. சைடில் வரக்கூடிய அந்த சேஃப்டி கிரில்லுக்கு டிசைனர் கிளாஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா 16க்கு 16ங்கிற அளவில் நல்ல ஒரு ஸ்பேஸான லிவிங் ஏரியா இருக்குது. கிளாஸான டைல் ஒர்க்கு, மைல்டான பெயிண்டிங் ஒர்க்கு, லிவிங் ஏரியாவோட லைட்டிங் அண்ட் வென்டிலேஷனுக்கு 2 இடத்துல பெரிய பெரிய ஜன்னல்கள்லாம் கொடுத்து சீலிங்கில் கலர்ஃபுல்லான லைட்டிங் ஒர்க்கு, கலர்ஃபுல்லான பெயிண்டிங் ஒர்க்கோட ஃபால் சீலிங் ஒர்க்லாம் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சைடு நமக்கு ஷோகேஸ் யூனிட் இருக்குது. ஷோகேஸ் யூனிட்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா லைட்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. லைட்டிங் டைப்பில் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. டோரு உள்ள லைட்டிங் ஒர்க் பண்ணது வந்து இந்த ஃப்ராஸ்டட் கிளாஸ் வழியாக தெரியுது, நல்லா இருக்குங்க. இந்த சைடு நமக்கு மல்டி மீடியா டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோட்டிங் டைப்பில் அமைஞ்சிருக்குங்க. பேஸ் யூனிட்டோட ரெடி பண்ணி சைடில் சோப் பீசஸ்லாம் வச்சுருக்காங்க. அந்த பாக்ஸ்லாம் செட் பண்ணி அங்கே வந்து நமக்கு ஸ்ட்ரிப் லைட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுபோக ஸ்பாட் லைட்ஸும் இருக்குது. டிவி பேனல் வந்து நல்லா பெருசாக இருக்குது. ப்ரௌன் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ சிவில் ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி ஒரு கட்டை கட்டியிருக்கிறாங்க. இந்த சைடு நமக்கு வடக்கு பார்த்த மாதிரியான ஒரு பூஜா கேபினெட் இருக்குங்க. மேலே வந்து நம்ம சாமி ஃபோட்டோஸ்லாம் வச்சுக்கிற மாதிரியான ஒரு ஸ்பேஸு, கீழே வந்து ஸ்டோரேஜுக்கு தனி ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அப்படியே இப்படி வந்துட்டிங்கன்னா வீட்டோட டைனிங் ஸ்பேஸ் இருக்குது. அதை தாண்டி இந்த சைடு வீட்டோட கிச்சன் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. டைனிங் ஏரியாவோட அளவு 8க்கு 8. இங்கேயும் நமக்கு ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. இல்லை நீங்கள் சோஃபேஸ்லாம் வச்சுக்கிறீங்கன்னா அதுக்கான ப்ரொவிஷன் இருக்குது. இந்த இடத்துல லைட்டிங் அண்ட் வென்டிலேஷனுக்கு ஒரு மர ஜன்னல் கொடுத்துருக்காங்க வித் சேஃப்டி கிரில்லோட. கார்னரில் நமக்கு ஹேண்ட் வாஷ் பேஷிங் யூனிட் வந்துடும். அதுக்கான ப்ரொவிஷன்லாம் இருக்குது. அப்படியே இந்த சைடு வந்துட்டிங்கன்னா வீட்டோட அக்னிமூலையில் கிச்சன் இருக்குது. இது வந்து வடக்கு பார்த்த மாதிரியான சைட்டில் கட்டியிருக்கக்கூடிய வீடுங்கிறனால வாஸ்துக்கு வந்து பக்காவாக இருக்கும். அக்னிமூலையில் கிச்சன் கொடுத்துருக்காங்க. ஜனமூலையில் தண்ணி தொட்டி கொடுத்துருக்காங்க. குபேர் மூலையில் ஒரு பெட்ரூம் இருக்குது. வாயு மூலையில் செப்டிக் டேங்க்லாம் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த கிச்சனோட அளவும் பார்த்தீங்கன்னா 8க்கு 8ங்கிற அளவில் அமைஞ்சிருக்குங்க. வாலுக்கு ஃபுல்லாமே டெய்ல் ஒர்க் பண்ணி டெய்ல் ஒர்க்கோட கலர் காம்பினேஷனை மேட்ச் பண்ணுற மாதிரி கவுண்டருக்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்பேஸ் ஃபுல்லாமே நிறைய பேஸ் யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த இடத்துல நமக்கு ஒரு டால் யூனிட்டு, மேலே கூடிய அந்த RCC லாஃப்ட் கபோர்ட் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. கவுண்டரை பொறுத்த வரைக்கும் நமக்கு கிரனைட்டில் இருக்குங்க. கிரனைட்டோட கலர் காம்பினேஷனை மேட்ச் பண்ணுற மாதிரியே சிங்க்கு பொறுத்து அங்கே 2 டேப் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் இருக்குது. RO ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன்லாம் கொடுத்துருக்காங்க. லைட்டிங் அண்ட் வென்டிலேஷனுக்கு ஒரு பெரிய மர ஜன்னல் இருக்குது. அது போக எக்ஸாஸ்ட் ஃபேன்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அடுத்து நம்ம வந்து வீட்டோட பெட்ரூமை பார்த்துடலாம். இந்த வீட்டில் மொத்தம் 2 பெட்ரூம் இருக்குது. முதல்ல இந்த சைடு இருக்கக்கூடிய பெட்ரூமாக பார்க்கலாங்க. பெட்ரூமோட டோருக்கு இந்த மாதிரியான டிசைனில் இருக்கிற மாதிரியான மைக்கா ஷீட்லாம் லே பண்ணி உட்டன் டோர் கொடுத்துருக்காங்க. இது வந்து 10க்கு 16ங்கிற அளவில் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு மாஸ்டர் பெட்ரூம். 2 இடத்துல மர ஜன்னல் இருக்குது. மாஸ்டர் பெட்ரூம்னாவே 2 இடத்துல கிராஸ் வென்டிலேஷனுக்கான ஜன்னல் கொடுப்பாங்க. இந்த வீட்டில் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நம்ம காட் போடுவோம். அதுக்கு தகுந்த மாதிரி ஹெட் போர்ட் டிசைன் மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. சிவில் ஒர்க்லேயே டெக்ஸ்சர் ஒர்க்கில் வந்து டிசைன் பண்ணி இந்த இடத்துல டிசைனர் லைட்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்படியே இந்த சிவில் ஒர்க்கில் ரெடி பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஹெட் போர்ட் டிசைனை கண்டினியூ பண்ணி மேலே வந்து ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி இங்கே நம்ம பார்த்த இதே கலர் காம்பினேஷனில் டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணி மேலெல்லாம் லைட் ஒர்க்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்படியே இதுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டில் சின்னதாக ஒரு டிவி யூனிட் மாதிரி சிவில் ஒர்க்கில் ரெடி பண்ணியிருக்காங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் பட்டியில் டெக்ஸ்சர் ஒர்க்லாம் பண்ணி ஸ்பெஷல் பட்டியிலேயே ஸ்டென்சில் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க. டாப்பில் வந்து ஸ்பாட்
ஸ்பாட் லைட்ஸ்லாம் இருக்குது, டிவி மவுண்ட் பண்ணுறதுக்கான ஸ்பேஸு, அது போக ப்ளக் பாயிண்ட்ஸ்லாம் வந்து ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நமக்கு வால் ஷெல்ஃப் இருக்குது, மேலே வரக்கூடிய இந்த ஆர்சிசி லாஃப்ட்க்கு லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமும் இருக்குங்க. டாய்லெட் கம் பாத்ரூமோட டோருக்கு வந்து பிவிசி டோர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து 5க்கு 10ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம். வெஸ்டர்ன் ஸ்டைலில் இருக்குது. மாஸ்டர் பெட்ரூமில் நல்ல ஒரு பெரிய டாய்லெட் கம் பாத்ரூமாக அமைஞ்சிருக்குங்க. ஃப்ளோரிங் ஆன்டிஸ்க் டைல்ஸ், வாலுக்கு வந்து கிளாஸான செராமிக் டைல்ஸ் வந்து சீலிங் லெவல் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இங்கே பயன்படுத்தக்கூடிய டைலோட பேட்டர்ன்ஸ்லாம் பார்க்கணும் தான் இருக்குது. சாண்ட்ரோர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் நீங்கள் புக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி பிராண்டட் சாண்ட்ரோர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸில் மாட்டி கொடுத்துருவாங்க. அடுத்து வந்து நம்ம இந்த பெட்ரூமுக்கு பேரலாகவே அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட 2வது பெட்ரூமை பார்க்கலாம். டிவி நெட்டோட ரைட் சைடில் இருக்குது. டிவி நெட்டோட லெஃப்ட் சைடில் வந்து மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தோம். இது ரைட் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய 2வது பெட்ரூம். இது வந்து கிட்ஸ் பெட்ரூமுங்க. 10க்கு 10ங்கிற அளவில் பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இங்கேயும் லைட்டிங் அண்ட் வென்டிலேஷனுக்கு ஒரு மர ஜன்னல் இருக்குது. ஸ்டோரேஜுக்கு வால் ஷெல்ஃப் இருக்குது. அது போக ஒரு பெரிய ஆர்சிசி லாஃப்ட் கொடுத்து லாஃப்ட் கபோர்ட் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. இன்டிஒர்க்ஸோட கலர் காம்பினேஷன்லாம் ஆல்மோஸ்ட் சிமிலர் தான். எல்லா இடத்துலையும் ஒரே கலர் காம்பினேஷனில் பார்த்தீங்கன்னா இன்டிஒர்க்ஸை சூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமும் இருக்குங்க. 5க்கு 5ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைல் டாய்லெட் கம் பாத்ரூம். ஃப்ளோரிங்க்கு வாலுக்கும் இங்கேயும் கம்ப்ளீட் டைல் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. சாண்ட்ரோர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் நான் சொன்ன மாதிரி தான். நீங்கள் புக் பண்ணிங்களா உங்களோட ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி, உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாட்டி கொடுத்துருவாங்க. அவுட் சைட்லேயும் ஒரு டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குங்க. உள்ளே நம்ம பார்த்த ரெண்டும் வந்து வெஸ்டர்ன் ஸ்டைலில் இருந்துச்சு. இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இந்த டாய்லெட் கம் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்டைலில் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. 3க்கு 5ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு டாய்லெட் கம் பாத்ரூமுங்க. இங்கேயும் ஃப்ளோரிங்க்கும் வாலுக்கும் டெய்ல் ஒர்க்லாம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு பக்கத்துலேயே லெஃப்ட் சைடில் நமக்கு யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸ், வாஷிங் மிஷின் வச்சுக்கிறதுக்கான ப்ரொவிஷனோடலாம் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. டாய்லெட் கம் பாத்ரூமோட ரைட் சைடில் நமக்கு டெரஸ் போகிறதுக்கான ஸ்டார் கேஸ் இருக்குது. இந்த ஸ்டார் கேஸ் நீங்கள் ஏற இடத்துலையே லெஃப்ட் சைடில் ஒரு ஸ்பேஸ் மாதிரி கொடுத்து அந்த இடத்துல நீங்கள் இன்வெர்ட்டர் வச்சுக்கிறதுக்கான ப்ரொவிஷன் எல்லாமே செட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஸ்டெப்ஸோட ஃப்ளோரிங்க்கும் சரி, டெரஸோட ஃப்ளோரிங்க்கும் சரி, டெரகோட்டா பெயிண்ட்லாம் அடிச்சு வச்சிருக்காங்க. நமக்கு டெரஸில் யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸ், மேனுவலாக துணி துவைக்கிறதுக்கான மேடையெல்லாம் இருக்குது. அது போக துணி காய போடுறதுக்கான ஆங்கிள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. 2 வாட்டர் டேங்க்லாம் இருக்குங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்த இந்த வீடு நம்ம கோயம்புத்தூர் துடிலூர் பக்கத்தில் தான் இருக்குங்க. துடிலூர்லேருந்து இடிகரை போகக்கூடிய ரோட்டில் மணிகரம்பாளையம் லொக்கேஷனில் தான் கட்டி ரெடியாக வச்சிருக்காங்க. இந்த வீட்டை லேண்ட் இன்டிஒர்க்ஸோடலாம் சேர்ந்து 61 லட்ச ரூபா கோட் பண்ணியிருக்காங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ்னு சொல்லியிருக்காங்க. இந்த சரௌண்டிங்கில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி சேல் பண்ணக்கூடிய நிறைய வீடுகளை கம்பேர் பண்ணும்போது இந்த வீட்டோட பிளானிங் வந்து அருமையாக இருக்குது. இந்த பிளானிங்க்கு இந்த வீட்டோட ப்ரைஸுங்கிறது அஃபோர்டபுள் ப்ரைஸ் தாங்க. வீடியோ பார்த்துருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த வீடு பிடிச்சிருக்குன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய நம்ம டீமோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிவிட்டு நேரில் வந்து பாருங்கள்.